So guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 100 girlfriends who you really loves you season 2 episode 12 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே போன எபிசோட்ல இந்தாவால திரும்பவும் அவங்க பழையபடி மாற முடியல. இப்பயாச்சும் இவங்க மாத்தலாம் ட்ரை பண்றாங்க. என்டையர் ஃபேமிலில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு. இதை அவங்களால பண்ண முடியுமா? முடியாதா? நம்ம அனிமே பாய் சேனல்ல நீங்க ஃபுல்லா பாருங்க. அப்பதான் ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும். சோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்படின்னு காட் சொல்றாரு. கடவுள், நீ இப்ப என்ன பண்ணிருக்க? இப்படியே நீ டைம் ஓட்டிடுவ, தள்ளி போயா. எபிசோடு அங்க ஆரம்பிக்குது. அங்க ஹைஜோ ஒரு பிளான சொல்றான். உன்னால அப்போ நம்ம இந்தாவை பழையபடி மாத்த முடியுமா? ஆமா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் அவங்களோட வீட்டுல இருந்தேன்ல, அப்பதான் இந்த விஷயத்தையே நான் யோசிச்சேன். என்னன்னா எல்லாராலையும் சுந்தரி அந்த ரேஸை எமிட் பண்ண முடியும். நான் நம்ம இந்தாவால இப்போதைக்கு அவளைக்கும் எமிட் பண்ண முடியாது. எமிட் பண்ற அந்த ரேஸ் அவ மொத்தமா எழுந்துட்டா. சோ நம்ம எல்லாருமே எமிட் பண்ண ஆரம்பிச்சா அவளால திரும்பவும் பழையபடி மாற முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அங்க சயின்டிஸ்ட் பொண்ணு சொல்றா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி நம்மளால பண்ணவும் முடியும். இருந்தாலும் ஒரு சைடு அவளுக்கு லைட்டா டவுட் இருக்கும், இந்த மாதிரி முடியுமா முடியாதான்னு. குசோரியும் இதை பாத்துங்கன்னு சொல்றான். அப்பனா உங்களுக்கு நம்பிக்கையும் இல்ல, அப்புறம் எப்படி இதை நம்மளால பண்ண முடியும்? அந்த சுந்தரி அந்த ரேஸ அல்லே எமிட் பண்ணணும். அதாவது நம்ம இந்தாக்கு 100% தேவைப்படும். ஒரிஜினல் ஃபார்முக்கு அவ போனா நம்ம எல்லாருமே 10% கொடுத்தாலே போதும், பழையபடி மாற முடியும். ஆனா ஒரு விஷயம், எல்லா ரேஸும் ஒன்னாவது. அதனால நம்ம தான் அவக்குள்ள ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சா அவ்வளவுதான், அவளோட பாடி வெடிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு அழகான காட்சி. அதனால நம்ம ரிஸ்கியா இதை பண்ணக்கூடாது. ஏன்னா இவளோட வீக்கெண்ட் ஸ்டேட்ல நம்ம பண்ண அவ்வளவுதான், ரொம்ப ஆபத்தை தான் முடியும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ட்ரக் எடுத்து எல்லா ரேஸையும் எனக்குள்ள இருந்து அவக்குள்ள நான் அனுப்ப போறேன். சோ இதுக்கு அவங்க தயாராகுறாங்க. அங்க கோகு மாதிரி எல்லாம் அவங்க காஸ்டியூமை போட ஹக்காரி சொல்றேன். அப்படின்னா நான் கோகுவோட ஒய்ஃபா இருப்பேன். ஆமா, அதுபடி பார்த்தா இப்போ நம்ம கரானி நம்ம இந்தா மார்ஜின் பூவா இருப்பா. அப்போனா இன்னும் அவ இறந்து போயிடுவாளா? அதே மாதிரி அவங்க எப்படிலாம் அந்த ரேஸ வெளியில எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. குசோரிக்கு அந்த ரேஸ் வெளிவரணும்னா அவ ஹங்கரா இருக்கணும், அப்பதான் அது வெளிவரும். ஹக்காரியோட அம்மாவும் சொல்றாங்க, நான் எப்படியாச்சும் அந்த ஓட்டையா அடைக்கணும். சொல்றது ஒரு விதமா இருக்குமா? இதனாலே ஹக்காரி அங்க கட்டி போடுறா. அதே மாதிரி எல்லாருமே அங்க ரெடி ஆகுறாங்க. இப்ப என்னன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரேஸை இவங்க வெளிக்கொண்டு வரணும். அதுக்காக இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மைகளை இவங்க கொண்டு வந்தாலே போதும், ஆர்வத்தினாலேயே அந்த ரேஸும் அப்படியே வெளியில வரும். அங்க ஹக்காரியும் கத்தி சொல்றா, எனக்கு உன் கூட பேபிஸ மேக் பண்ணணும். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கேட்டோனே ஹைஜோ மேல செங்கல் எல்லாம் தூக்கி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுதான். இல்ல ஹைஜோ, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எல்லாமே ஆக்டிங் தான். ஆர்வமாகற மாதிரி சில விஷயத்த சொல்லிருக்காங்களே. இந்த ரேஸும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அவ கொஞ்ச நேரத்திலேயே டயர்ட் ஆயிரா. என்ன இது, தூரம் ஓடி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல நான் விட்டு கொடுக்க கூடாது. சரி லேடிஸ், இப்போ உங்களோட டர்ன், நீங்க ட்ரை பண்ணுங்க. சுசுகா அவன் சொல்றான், இது இப்படி இல்ல, நான் ஏதோ ஒண்ணு என்னோட பிரின்ஸாவோ இல்ல வேற ஏதாவோ பாக்குறேன்னு. அதே மாதிரி எனக்கு பசியா இருக்கு, உன் கூட சாப்பிட்டா அது பெஸ்டா இருக்கும் அப்படின்லாம் இல்ல. அதே மாதிரி எனக்கு உன் கூட சர்வ் பண்ணா அதுவும் நல்லா இருக்கு அப்படி எல்லாம் இல்ல. அதே மாதிரி எல்லா டைமும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படி எல்லாம் இல்ல. அதே மாதிரி எனக்கு வலினா ரொம்ப பிடிக்கும், நீ பட்டலையே எனக்கு அடிக்கணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி எனக்கு உன்னோட டைப்பர் எல்லாம் மாத்தணும், நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி ஒருத்தங்க ஒரு விதமா சொல்றாங்க. அந்த பியூட்டி பொண்ணு சொல்றா, உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லா இல்லன்னா இல்ல, புரியுதா? அதே மாதிரி நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அது மீனிங்லெஸ் எல்லாம் ஒன்னும் இல்ல, புரியுதா? நல்லா ஹைஜோ ஒரு மாதிரி ஆவறான். அங்க அவளுக்கு எப்படி சொல்லணும் தெரியல, எதுதோ அவ சொல்லிருக்கா. இதே மாதிரி எல்லாரோட ரேஸும் அங்க அவனோட கையில நிக்குது. எவ்வளவு ஃபோர்ஸா இருக்குன்னா அந்த இடமே ஓடைய ஆரம்பிக்குது. இங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இல்ல நான் ஒன்னும் இதெல்லாம் உனக்காக தான் பண்றேன் அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல. இந்த என்ன மன்னிச்சிரு, ஏதோ டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, எனக்கு புரியுது, ஓகே. ஆளுக்கே புரியுது இதுக்குள்ள 10 பேரோட எமோஷன்ஸ் அடங்கி இருக்கு. இப்பதான் அது இந்தாவோட அந்த உண்மையான ரேஸுக்கான ஃபார்ம் ஏத்திருக்கு. இந்தாக்குள்ள இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும்னு அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். பழைய விஷயம் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும். இந்தாக்குள்ள எவ்வளவு விஷயம் எல்லாம் இருக்குதா, அதனால அவனும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்படி அந்த ரேஸ தூக்கி கொடுக்கறான். கிட்ட அப்சர்வ் ஒரு அத்தை செகண்டே அவ பயங்கரமா கத்துறா, ஹைஜோ நில்லுங்க, இது போக கூடாது, இது அவ மேல தான் டிபெண்ட் ஆகுது. எந்த அளவுக்கு மாறணுமோ மாறக்கூடாதோ. இந்த உன்னால கண்டிப்பா முடியும், நீ பழையபடி மாறலாம். அதேதான் இந்த உன்னால முடியும். ஆமா இந்தா, நீதான் என்னோட பட்ல எப்பயுமே அடிக்கணும், நீதான் அந்த ஹோம் ரன்னரே. இந்தா நீங்க இல்லாம ஸ்ட்ரென்த் எனக்கு இல்லவே இல்ல. இந்தா நீங்க தயவு செஞ்சு வந்துருங்க. இந்தா நீ திரும்பவும் வரணும், திரும்பவும் என்ன தொல்லை பண்ணுமா பண்ணு. அதே மாதிரி நீ தாக்கவும் செய்யலாம். இந்தா உங்களால முடியும், உங்களால பழையபடி மாற முடியும். இதே மாதிரி அங்க எல்லாருமே கத்த ரேஸும் அப்படியே அமைதியாவுது. இந்த இடத்துல எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. அங்க இந்தாவோட குரலும் கேக்குது, நான் ஒன்னும் சுந்தரிவால திரும்பவும் மாறிட்டேன் அப்படின்லாம் ஒன்னும் இல்ல. இப்படி இவ சொல்றதுலயே அவங்களுக்கு புரிஞ்சு
தெரிஞ்சு போயிது நம்ம இந்தா அங்க வந்துட்டானு. இந்தா வந்துட்டா சுந்தரி மாத்திச்சு அப்படின்னு அங்க எல்லாருமே பாட்டெல்லாம் பாடுறாங்க. அதுவும் நித்துறீங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அதே மாதிரி என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட நம்ம இந்தா வந்து முழுமையா ரெக்கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். இன்னமும் அவளுக்கு 2 முகம் இருக்கு. உங்களுக்கு புரியாதா? இந்தா இப்பதான் பழையபடி மாறி இருக்கா. அங்க எல்லா விஷயமும் நார்மலாவும் மாறிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரோட லவ் ஸ்டோரிய பத்தி அவங்க சொல்றாங்க. பியூட்டி பொண்ணு சொல்றா, நான் வந்து எப்படி தெரியுமா அவனை மீட் பண்ணேன், அவன் வந்து ரொம்ப கைண்டானவன். என்னை மீட் பண்ணும்போது அவன் எல்லாரையுமே நல்ல விதமா ட்ரீட் பண்ணான். பியூர் ஆட்டதா இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு, அதனாலதான் நான் லவ்லயும் விழுந்தேன். அவனும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சான். அப்படியா? தான் என்ன அவன் பார்த்தவனே லவ் சொன்னா நானும் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இப்போ எனக்கு ஒளிறதுக்கு கூட இடம் தெரியல. ஓ அப்படியா? ஆமா, அதனால தான் நான் ஒரு எபிசோடுக்கு முன்னாடியே எனக்கு காட்டிட்டாங்க. அப்புறம் தான் நம்ம பியூட்டி பொண்ணு சொல்றான், இந்த மாதிரி மெய்டும் நம்ம பியூட்டி பொண்ணையும் காமிக்கோட ஃப்ரண்ட் பேஜ்ல காட்டியிருப்பாங்க. ஆனா உள்ள வந்து அவங்கள காட்டியிருக்க மாட்டாங்க. இதனால அவர் ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா இவங்கள தூக்கிட்டாங்கன்னு. அப்படிலாம் நீங்க கஷ்டப்பட வேணாம், நீங்க வந்து இந்த இடத்துல சேர்ந்தவங்க தான். அதே மாதிரி இதுக்கு காரணம் வந்து அந்த டைரக்டர், அனிமே டைரக்டரை தான் நம்ம பூச்சி கேட்கணும். அதே மாதிரி அங்க ஹஹாரியும் சொல்றாங்க, ரெண்டாரவை எவ்வளவு பிடிக்கும்னா அது வந்து உங்களை கம்பேர் பண்ண அது ரொம்ப டிஃப்ரெண்ட். எப்படி சொல்றேன்னா, ரெண்டாரவை நான் ரொம்ப லவ் பண்றேன். அதாவது அவனை நான் மேரி பண்ணணும்னு பாக்குறேன். அதே மாதிரி தான் உங்க எல்லாரையுமே நான் வந்து மேரி பண்ணணும். என்னடா இவங்க இப்படி பேசுறாங்கன்னு அங்க மத்தவங்களும் ஒரு விதமா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹைஜோ டப்பாலாம் அடிக்கிட்டு வருவானா. அங்க சயின்டிஸ்ட் பொண்ணு அப்படியே தவிர எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் லவ் பண்றேன். ஏன்னா நீங்க வந்து நான் கொடுக்குற எல்லா ட்ரக்கையும் யோசிக்காமலேயே டெஸ்ட் பண்றீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நீங்க என்ன ஹாப்பியாவும் ஆக்குறீங்க. நானும் அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். மேல் சொல்லலாம், நீ இப்படி எல்லாம் சொன்னா நான் தான் ரொம்ப ஹாப்பியா வரேன். நானும் வந்து சொல்றேன், எனக்கு வந்து இது வரைக்கும் நீங்க மேக் பண்ண அந்த மெமரிஸ் அதனால நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா உங்களால எனக்கு ஏகப்பட்ட விஷயமும் தெரிய வந்தது. அதே மாதிரி நீ வந்து எல்லாரையுமே பெட் பண்றல, அதுவும் ஆசம் தான். நான் ரூம் போட்டு ட்ரைனிங் எல்லாம் எடுத்தேன். அப்படிதான் உங்க எல்லாரையுமே பெட் பண்ண முடியுது என்னால. பேஸ்பால் பொண்ணு சொல்றேன், நான் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து வியந்து போயிட்டேன். நீங்க இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸுக்காக போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க ஒரு வாட்டியும் எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பி ஆக்குறீங்க. அதனால எனக்கு வந்து இன்னமும் டஃபா பிராக்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னமும் ஆர்வம் ஏறுது. என்ன நாள் இன்னைக்கு எனக்கு ஒரு விதமா இருக்கு. இதான் நான் இறந்து போறதுக்கான அந்த நாளா? உங்க சுசுகாவும் சொல்றேன், நான் எப்பயுமே உங்க கூடயே இருப்பேன். உங்க கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்க மடியில பாத்துக்கிறது, என்ன தூக்கினே போறது, உங்களை மீட் பண்ணதுதான் என்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர் ரெண்டாரோ. அதே மாதிரி ரெண்டாரோ, நீங்க வந்து என்ன பிட் பண்றது ரொம்ப எனக்கு பிடிக்கும். உங்களோட கை அது ரொம்ப ஹாட்டாவோ வாமாவோ இருக்கும். அதே மாதிரி நீங்க என்ன கட்டி பிடிக்கிறது, அப்படியே என்னோட லெமன்ஸை தடவுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கேட்டோடனே நம்ம இந்த ஒரு ஸ்மேக்க போறா, நீ வந்து ஏன் அப்படி பண்ண, அதெல்லாம் என்னோட கனவுல நடக்கிற விஷயம், என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது. வலை இருக்கட்டும், நான் எதையுமே பெருசா கண்டுக்கல. உங்களோட கை ரொம்ப சாஃப்டாவும் பெருசாவும் இருக்கு. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களால நான் வந்து எப்படி தெரியுமா ஃபீல் பண்றேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பொண்ணுனா அது நான் தான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் இதனால அப்படியே பறந்து போய் வேற ஒரு இடத்துல விழுறான். இதனால அவன் மன்னிப்பையும் கேட்கறான். இந்த அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லி அப்படியே திரும்ப அதே இடத்துலயே அமிக்கி விடுறாங்க. ஹைஜோ வந்து உண்மையிலேயே ஒரு ஜென்டல்மேன். அதுக்கும் மேல ரொம்ப கியூட். அதுக்கும் மேல நான் என்ன பண்ணாலும் நம்ம ஹைஜோ வந்து கம்ப்ளைண்டே பண்ண மாட்டான். நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன். ஆனா நம்ம இந்த அப்படி இல்ல. இந்த பக்கம் வந்தவனே இந்த அவன் சொல்றா, ஏதாச்சும் பண்ண பாத்தீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஹைஜோ, நீங்க இந்த உலகத்துல பொந்ததுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். மெய்டோ வந்து சொல்றா, ரெண்டாரோ அவன் வந்து உண்மையிலேயே ஒரு வண்டர்ஃபுல்லான மேன். அவனை நானும் ரொம்ப லவ் பண்றேன். ஏன்னா அவன் தான் எனக்கு கத்து கொடுத்தான். அப்படி நம்ம சந்தோஷத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறது, எப்படி நம்ம எடுக்கிறது, ஏகப்பட்ட விஷயத்த பிராக்டிகலாவே எனக்கு பண்ணி காட்டினா. அதனால எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த பியூட்டி பொண்ணும் எஸ்எஸ் ரேங்க் வச்சலாம் நான் இந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்றா. அப்புறம் நம்ம மீமேவோ அவளோட லவ் பத்தி சொல்லணும்ரா. ஆனா நம்ம ஹைஜோ பார்த்தோன்னே அவன் மஞ்சு போயிடா. நம்ம மீமேக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். இந்த அளவு ஒரு எத்துல இருந்து சொல்றா, என்ன மன்னிச்சிருங்க, என்னால இன்னமும் இந்த மறைஞ்சு போற பழக்கத்தை விட முடியல. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வந்து பொறுமையா ஒரு நல்ல வாழ்க்கைய அமைதியா நம்ம வாழலாம். அதுவும் எப்பயுமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து இது கேக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களோட இதயத்துல எனக்குன்னு ஒரு பகுதி இருக்கு. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நீங்க வந்து என்ன தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனால நான் என்னதான் மறைஞ்சு போனாலும் என்னோட லவ் அது உங்களோட இதயத்துல மறைஞ்சே போகாது. அதே மாதிரி அந்த சாப்பிடுற அந்த பொண்ணு வந்து சொல்றேன், ஐஜோ நீங்க வந்து என்ன நிறையத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க சாப்பிடுறதுக்கு. லிமிடெட் எடிஷனா இருக்கிற நிறைய சாப்பாடையும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே நன்றி. அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை நீங்க விரும்புறீங்க. இதுக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால நானும் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். கேட்டு நம்ம ஹீரோக்கு ஆனந்த கண்ணீராவது. சைடு இந்தாக்கு அந்த பழைய விஷயத்தெல்லாம் அவர் ஞாபகம் பத்தி விட, அதனால இந்த அங்க கத்த ஆரம்பிச்சிடா. ஐயோ நானும் அப்படியெல்லாம் பண்ண. பரவாயில்ல இந்தா, அது வந்து உன்னோட சுந்தரி அது போனக்கு அப்புறம் அப்படியாச்சு. பரவாயில்ல, நீ அதை நினைச்சு கவலைப்படாத. சரி நான் வந்து சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு அவ எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு கத்துறாளா. நல்லா ஹைஜோ அப்படியே வானத்துக்கே பாந்து போறான். அப்புறம் நம்ம ஹைஜோவும் சொல்றான், நான் வந்து உங்க எல்லாரையுமே அடையிறதுக்கு எனக்கு தகுதி
இருக்கா? எனக்கு உங்க எல்லாரையுமே அவ்வளவு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி என்ன லவ் பண்ணணும்னு தோணுது, அதே மாதிரி உங்க எல்லாரையுமே நான் லவ் பண்றேன். சுசுகால இருந்து இக்குல இருந்து எல்லாரையுமே எல்லாரோட பேரையும் சொல்லி அவங்களுக்கு இருக்கிற திறமையெல்லாம் அப்படியே ஒரு விதமா அவன் சொல்றான். மெயின்ல இதெல்லாம் மெமரிஸ் பண்ணி வச்சிருக்கானா என்னன்னு தெரியல. சொல்றான் சொல்லிக்கினே போறாங்க. இருக்கிற ஒரு பூனைலாம் அப்படி ஆச்சரியமாவும் அதே மாதிரி அங்க சொல்லி சொல்லி கடைசியில எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சு போயிட்டு அங்க எல்லா பொண்ணுங்களும் எனக்கு உன்ன ரொம்பவும் பிடிக்கும், நான் உன்ன லவ் பண்றேன்னு கத்துறாங்க. இங்கேயே இந்த எபிசோடும் இந்த சீசன் 2 முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல உண்மையை சொன்னா அவளுக்கும் எதுவும் இருக்காது. எனக்கு உன்ன பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும், எனக்கு உன்ன அதுக்கு பிடிக்கும், இதுக்கு பிடிக்கும்னு சொல்லியே ஓட்டிருப்பாங்க. சீசன் 3 வந்த உடனே நம்ம சேனல்லயே அப்லோட் ஆகும். ஸோ தயாரா நீங்க பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அதுவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சீசன் 2 எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இத்தனை பொண்ணுங்களை வச்சு எப்படிதான் மெயின்டைன் பண்ண போறானோ. நம்ம எல்லா சீசனையும் பார்த்தாதான் தெரியும் இவன் என்ன பண்ண போறான்னு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.